ஹே கைஸ், நீங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டீங்களா? அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய 3 விஷயங்கள் நான் சொல்கிறேன். நம்பர் 1, சுடு தண்ணி குடிக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா இது நீங்கள் குடித்தா தான் வந்து உங்கள் ஸ்டொமக் லேயரில் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா நல்லா இருக்கும், ஒரு கெட்ட ஆயிலெலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகும். அண்ட் ஆல்சோ என்னென்னா இது வந்து டைஜஷனை வந்து கொஞ்சம் ஈஸியாகும். ஓகேவா? அதுக்காக தான். அப்புறம் நம்பர் 2 என்னென்னா வந்து சிம்பிள், மோர் குடிக்கணும். எதுக்குன்னா இப்போ வந்து மோர் குடிச்சிங்கன்னா வந்து நம்ம ஸ்டொமக்கில் இருக்க பிஹெச் லெவலில் வந்து அது சமப்படுத்தும். அண்ட் ஆல்சோ மெயின் திங் என்னென்னா நமக்கு வந்து நெஞ்சு எரியும்ல, இந்த மாதிரி நிறைய ஆயில் ஐட்டம்லாம் சாப்பிட்டா நமக்கு வந்து நெஞ்சு எரியும்ல, ஸோ அந்த நெஞ்சரிச்சலை வந்து குறைக்கும். ஓகேவா? அந்த தேர்ட் திங், இல்லை எனக்கு ரொம்ப சீக்கிரமாகவே இந்த பிளாட்டிங்காக ஃபீல் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் குறையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்பர் 3யும் சேர்த்து பண்ணுங்கள். என்னென்னா வாக்கிங். ஓகேவா? இல்லை எனக்கு வந்து இதெல்லாம் போகாது, நான் சீக்கிரமாக இந்த நெஞ்செரியிற மாதிரி இருக்குது, பிளாட்டிங்லாம் வந்து குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 10லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் வாக் பண்ணுங்கள். வாக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா வந்து கேலோரிஸ் பேர்ன் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட டைஜஷன் இன்னும் ஃபாஸ்ட் ஆகும். ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் நீ ஏன் இப்போ சொல்கிறேன்னு நினச்சிங்கன்னா நான் இப்போ தான் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டேன், அதனால தான். அண்ட் ஆல்சோ வேறு ஏதாவது ஈஸியான வழி உங்களுக்கு தெரிஞ்சால் அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் ஃபாலோ. பாய் காய்ஸ்.